இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் லவ் ப்ரூவ் பண்ணிட்டடா. சூப்பர், எல்லாரும் ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க. நெக்ஸ்ட் கேம் எல்லாரும் அவங்களோட பேர் கூட நிக்கணும். சரியா? இந்த பலூனை கை யூஸ் பண்ணாம ஹக் பண்ணி உடைக்கணும். உடைச்ச அப்புறம் அதுல ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். ஓகேவா? வாங்க வாண்ணா, வாங்க நீ. வாங்க. அண்ணி, ரொமான்ஸ் எல்லாம் போதும், முதல்ல கேம் விளையாடுங்க. உன் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, எனக்கு வரப்போற மருமகளும் இந்த குடும்பத்தை உடையாம பாத்துக்கணும், நம்ம பாரம்பரியத்தையும் காப்பாத்தணும்னு. நான் கூட இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு வெண்ணிலாவை நான் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணாமலை சொன்னதை செஞ்சுட்டான். அந்த கடவுள் தான் வெண்ணிலாவையும் அண்ணாமலையும் சந்திக்க வச்சிருக்காரு. உனக்கு வெண்ணிலா மூலமா உனக்கு ஒரு அம்மாவை கிடைக்க வச்சிருக்கா. ஒரு பொண்ணா எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா, ஒரு குடும்ப தலைவியா, ஒரு பெஸ்ட் அம்மாவா இருக்க முடியும்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. அண்ணாமலை, நீ சாதிச்சிட்ட. உன்னை பாக்குறப்போ என் வயித்துல பொறுக்கலையேன்னு ஏக்கமா இருக்கு. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் உனக்கு மகளா பிறக்கணும். இவ்வளவு நேரம் மேடம், நீங்க கேட்டோன்னா கிடைக்கிறதுக்கு இது என்ன ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கிற பொருளா? இப்ப கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சு மேடம். இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும் மேடம். இதை யார் ஃபேஸ்ல அப்ளை பண்றீங்களோ, அப்ளை பண்ண 10 நிமிஷத்துல முகம்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிரும். ஒருவேளை நீங்க மேக்கப் போடுற ஆளுக்கு எரிச்சல் பெருசா தெரியலனா அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள நீங்க கொஞ்சம் வெயிலையோ இல்ல ஒரு அனல் படுற இடத்துலயோ காட்டிட்டா போதும். ஈவன் ஒரு சன்லைட் இல்லனா எல்இடி லைட்டோட வெளிச்சம் ஆஷா பட்டாலே போதும், முகம்லாம் அப்படியே திகுதிகுன்னு எரிய ஆரம்பிச்சிரும்.
ஆ, இது எவ்வளோ? 10,000. ஏ, இந்த பவுடர் 10,000 ரூபாவா? ரிஸ்க் மேடம், ரிஸ்க் நிறைய இருக்குல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நாங்க மாட்டிக்கிட்டா அதுக்கு தான். ம். தேங்க்ஸ் மேடம். ஓகே வரேன். மேடம் ஒரு நிமிஷம். ம். இது என்னது? தெரியாம உங்க கையிலயோ இல்ல வேண்டப்பட்டவங்க கையிலயோ பவுடர் பட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சேஃப்டிக்கு தான். அந்த பவுடர் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இத ஸ்ப்ரே பண்ணுங்க. இத போட்டு தொடச்சிட்டீங்கன்னா அந்த வலியோ எரிச்சலோ தெரியாது, தேவைப்படாது. ஆனா ஒருவேளை ஏதாவது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல நீங்க என்ன கூப்பிட்டு இருக்க முடியாதுல, அதுக்குதான். சரி. வரேன் மேடம். வேற வழியே இல்லை. நான் எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு கீழே நடக்கிற அக்செப்டன்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்ல தான் போகிறேன். இதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆர் யூ ஷூர்? டேம் ஷோர்ரா. சரி மச்சான், நீ போய் ரெடியாகு. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ம். கண்ணாலத்தை எப்படி நிறுத்தலான்னு நாங்களே இங்க போராடிக்கிறோம். நீ அதை நட்டி வைக்க சம்மதம் கேட்க போறியா? தோ வரேன். எடுத்து வச்சிட்டியா? மா, என்ன பண்ணினுக்கிறீங்க நீங்க? சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி உளமேற்பு சம்மதம் சொல்லணும். அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கோம். பூஜை புனஸ்காரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு புருஷங்கிறாரா? அது இல்லாம முதல்ல நீங்க இதெல்லாம் பண்ணலாமாமா? யார பார்த்து என்ன கேக்குற நீ? புருஷன் இல்லாம மூலையில நிக்க வேண்டிய ஆளு நீங்க. நீங்க வந்து மேடையில நின்னு எல்லாத்தையும் செஞ்சு எங்க பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ணா அவங்க எப்படி நல்லா இருப்பாங்கங்கறேன். யார பார்த்து என்ன பேசுறீங்க? நாக்குல கொஞ்சம் கூட நரம்பு இல்லாம பெரியவங்களை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவீங்களா? அவங்க என் அம்மாவுக்கு சமம். அவங்கள எல்லாரும் முன்னாடியும் சபையில இப்படி பேசுறதுக்கு நீங்க யாரு முதல்ல? அவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. புருஷன் இல்லாதவங்க ஓரமா நிக்கிறது தானே ஊர் வழக்கம். நான் என்ன இப்ப இல்லாததையா கேட்டுட்டேன்?